காவியா சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடு. மாமா ஒரு நிமிஷம். என்னது நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? தட்டுல டிஃபன் வச்சா சாப்பிட வேண்டியதானே? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல மாமா. என்ன எதிர்பார்க்கல? வழக்கமா நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சாமியை கும்பிட்டுட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு தானே சாப்பிடுவீங்க. ஏய், என்ன பண்ற? சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஷோ, இந்த மாதிரி சீப்பான சென்டிமெண்ட்ஸ்லாம் உன் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்தே வராது செல்வம். என்ன சொல்ற? இந்த பழக்கம்லாம் நீ மெக்கானிக்கா இருந்த வரைக்கும் ஓகே. ஆனா இப்ப நீ எவ்வளவு பெரிய பதவியில இருக்க, எவ்வளவு பெரிய மனுஷங்களோட பழகுற, பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போற, விஐபி எல்லாம் மீட் பண்ற, அவங்க முன்னாடி நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவன உன்னை சீப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் உன்னோட கௌரவத்துக்கு சுத்தமா ஒத்தே வராது. அதனால இதோட எல்லாத்தையும் விட்டுரு. சாப்பிடு. என்னாச்சு மாமா? ஏன் அந்த நல்ல பழக்கத்தை மறந்துட்டீங்க? அது சாப்பாடுங்கிறது சாமி மாதிரி. ஒவ்வொரு தடவை அதை சாப்பிடும் போதும் அதை கொடுத்த கடவுளுக்கு தவறாம நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுவீங்க. நான் கூட அந்த விஷயத்தையும் உங்களையும் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சாமி கும்பிடாம சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு மாமா. அது வந்து காவியா, டைம் ஆயிடுச்சு இல்லையா? அதான் அவசரத்துல சாமி கும்பிட மறந்துட்டாரு, அவ்வளவுதான். அவசரத்துல சாமி கும்பிட மறந்துட்டேன். நான் உங்களை எல்லா விஷயத்திலயும் உதாரணமா நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. இனிமே இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் மறந்துடாதீங்க. சரி சார். சார் வணக்கம் சார். நாங்க 1ஆவதுல இருந்து வரோம். சாப்பிடும் போது இடைஞ்சல் கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். புதுசா ஒரு பிளேயர் குளோன் கட்டுறோம். சாரை பார்த்து டொனேஷன் கேட்கலான்னு வந்தோம். டொனேஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தரேன். இந்தாங்க. இதை விட பெரிய தொகையை எதிர்பார்த்தோம். முதல் தடவை தானே வந்திருக்கீங்க. போக போக நான் நிறைய கொடுக்குறேன். சரிங்க சரிங்க. சார் ஏரியாவுக்கு புதுசு. இப்போ 500 ரூபா கொடுத்துருக்காரு. போ 5000 வாங்கிக்கலாம். வாங்க போலாம். சார் போயிட்டு வரோம் சார். போயிட்டு வாங்க. செக்யூரிட்டி சார். சார். தொப்பை கழட்டு. சார். பெல்ட்டையும் கழட்டு. சார் என்ன சார் சொல்றீங்க? யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு போய் இனிமே உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்றேன். சார் நான் என்ன சார் தப்பு பண்ண? எதுக்காக சார் வேலையை விட்டு நிப்பாட்டுறீங்க? கேட்ல நின்று என்னத்த டியூட்டி பாக்குற? கண்டவங்களை வீட்டுக்குள்ள விடுறதுக்கு தான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேனா? எதுக்காக அந்த கும்பல உள்ள விட்ட? சார் நான் எவ்வளவு சொல்லி கேட்கல சார். சாமி காரியம் இந்த ஏரியாக்காரங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் சார் விட்டேன். ஆஹா, உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுங்களா எனக்கு தேவையில்ல. வெளில போ. சார் இனிமேல் இந்த தப்பெல்லாம் வராது சார். நடக்காம பாத்துக்கிறேன் சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான். வெளில போனா போங்கறல்ல. என்ன அர்ச்சனாக்கா, உன் கண்ணு முன்னாடி இவ்வளவு நடக்குது, நீ பேசாம நிக்கிற? காவியா, என்ன மாமா இது? அன்பு, பொறுமை, கனிவு இதுக்கெல்லாம் உதாரணமா இருந்த நீங்களா இப்படி அரகண்டா நடந்துக்கிறீங்க? என்னால நம்பவே முடியல. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ அப்படி இல்ல. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து 500 ரூபாய் வாங்கிட்டு போனா 10 பேர் வந்தா 5000 ரூபாய் ஆச்சுல்ல. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? கொஞ்சமா சம்பாதிக்கும் போதே வருமானத்துல 10% அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன நீங்களா இப்படி பேசுறீங்க? உங்க தகுதிக்கு 5000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். 500 கொடுத்தது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி வேலையை விட்டு வேற போக சொல்றீங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏரியால வசதியா வீடு கட்டி வாழ்ந்தா இந்த மாதிரி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நான் நிறைய பார்த்தாச்சு. கொடுக்க கொடுக்க புண்ணியம் தானே மாமா. பணம் சேர சேர உங்களுக்கு கொடுக்கற குணம் குறைஞ்சிருமா? காவியா, ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? நீ சும்மா இருக்கா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. மாமா மேல இருக்கிற மரியாதை எனக்கு குறைஞ்சிட்டு வருது. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், செக்யூரிட்டியை வேலையில இருந்து எடுக்காதீங்க. சார் தயவு செஞ்சு இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே தவறு நடக்காம பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். என்ன மாமா அவர் கெஞ்சிட்டு இருக்காரு, நீங்க பேசாம இருக்கீங்க? இதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. சரி, உனக்காக விடுறேன். நீ போ.
அம்மா ரொம்ப நன்றிம்மா. வாங்க சாப்பிடலாம். ஏன் காவியா அப்படி பண்ண? பாரு, அவர் பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டாரு. மாமாவை பாதி சாப்பாட்டுல அனுப்புறது என் நோக்கம் இல்லக்கா. மாமா எப்படி மாறிட்டாரு? என் மனசுல ஒரு ஹீரோவா இருந்தவரு எனக்கு தலைகீழா மாறிட்டாரு. இந்த பேக் எடுத்து கொடு. இந்தாங்க, இதுல 3 கோடி இருக்கு. அண்ணா வரண்ணே. நீங்க வாங்க சார். பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிச்சிரு. ஓகே. ஓகே. எப்படியோ எல்லார் கணக்கையும் செட்டில் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல ராஜசேகர், மற்ற ரியல் எஸ்டேட் ஆளுங்க மாதிரி கோர்ட்டு கேஸ் நல்ல விடாம நாணயஸ்தனா திருப்பி கொடுத்துட்டீங்க. நான் வரேங்க. போயிட்டு வா. அங்கிள், எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சுல? அங்கிள், என்ன அங்கிள் இது? தம்பி, கடவுளை கையெடுத்து கும்புறதுல தப்பே இல்லை. இப்போ இந்த நிமிஷம் என் கண்ணுக்கு தெரிகிற கடவுள் நீங்க தான். மாணிக்கம், எங்க 3 பேரோட உயிரை மட்டும் இல்ல, மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையுமே உன் பையன் மீட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னே தெரியல மாணிக்கம். ராஜசேகர், எதுக்கு அழற? முதல்ல கணத்தோட. அம்மா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. அங்கிள், இந்த காலத்துல இப்படி மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு கையெழுத்து இல்லாம, எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்களே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எப்படி நன்றி சொல்றது, எப்படி நன்றி கடன் செலுத்துறதுன்னு தெரியலங்கிறீங்களே. இதையே ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல இருக்க ஆசையை நான் சொல்லிடுறேன். எனக்கு பிரதிபலனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. அது போதும். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு கல்யாணமான விஷயம் தெரியாமலேயே என் மகன் உன் மேல ஆசைப்பட்டுட்டான். டாட், என்ன டாட் பேசுறீங்க? பேசாம இரு, எனக்கு கொஞ்சம் பேச விடு. ரேவதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே என் மகன் அவன் மனசுல இந்த ஆசைகளை பூட்டிட்டான். உனக்கு தான் சட்டப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சுலம்மா. இன்னைக்கும் என் மனசுக்குள்ள மருமகளா நீ மட்டும்தாம்மா இருக்க. அதனால என் பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரணும். நீ என்னம்மா சொல்ற? அப்பா, என்னப்பா பேசுறீங்க நீங்க? இல்லப்பா, என்னோட ஆசையும் உன் மனசுல நீ பூட்டி வச்சிருக்க உன்னோட ஆசையை அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன டாட் நீங்க? எந்த இடத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியல? அது இல்ல ரஞ்சித், நான் என்ன சொல்றதுன்னு. டாட், தயவு செய்து இப்படி பேசாதீங்க. அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏதோ எமோஷனலா பிளாக்மெயில் பண்றோம்னு நினைச்சுக்க மாட்டாங்க? டாட், உங்களுக்கும் அங்கிளுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே களங்கமாயிடும். அது மட்டும் இல்லாம இது மனிதாபிமானமே இல்லாத ஒரு காரியம். எப்போ ரேவதி இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோ அப்பவே என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்க டாட். ரேவதி ப்ளீஸ், எங்க டாடி சார்மா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க பணம் கொடுத்து உதவுனதே இதுக்காக தானே மறந்து கூட நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏதோ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஆசையாலையும் என் மேல உள்ள பாசத்தினாலையும் அவர் இப்படி பேசிட்டாரு. டே ரஞ்சித், நான் என்னடா பேசிட்டேன்? என் அபிப்பிராயத்தை சொன்னேன். பதிலுக்கு அவங்க அபிப்பிராயத்தை அவங்க சொல்லட்டும். டாட், தயவு செய்து இது விஷயமா இனிமே நீங்க பேச வேண்டாம். இல்ல, நான் என்ன சொல்ல வர முதல்ல அதை ப்ளீஸ் டாட். அங்கிள், உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது இல்ல? நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. டாடி சொன்னால மனசுல வச்சுக்காதீங்க. ரஞ்சித், தேங்க்யூ அங்கிள். போயிட்டு வாப்பா. தைரியமா இரு. வரங்க. போயிட்டு வாங்கம்மா. வா செல்வம். என்ன டல்லா இருக்க? ஒரே வெறுப்பா இருக்கு. என்னாச்சு?
உன்னை இவ்ளோ அப்செட்டா நான் பார்த்ததே இல்லையே. என்ன ப்ராப்ளம் செல்வம்? அதான் உன் லைஃப்ல எல்லாமே கிடைச்சிருச்சுல்ல. பணம், பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் குறைவில்லாம கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன ப்ராப்ளம் செல்வம்? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிசினஸ்லலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நந்தினி. எல்லா பிரச்சனையும் வழக்கம் போல வீட்டில தான். போச்சுடா. இந்த அர்ச்சனா ஏன் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டே பிரச்சனை இருக்காங்க? அர்ச்சனால இல்ல, அவ தங்கச்சி காவியாவல. என்னது காவியானாலயா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ தானே அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க. அப்புறம் அவங்கனால உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நந்தினி. அர்ச்சனா உன் விஷயத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா. சரி, நான் அவன் மனசை கொஞ்சம் மாத்துறதுக்கும் அவளை திசை திருப்பி விடுறதுக்காக காவியா இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். அவ என்னடான்னா வந்த நாள்ல இருந்து நீங்க முந்தி மாதிரி இல்லமாமா, நீங்க நிறைய மாறிட்டீங்கன்னு ஆரம்பிச்சு ஷூ போட்டு வீட்டுக்குள்ள வரீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை, நீங்க மொத்தத்தில் முந்தி மாதிரி இல்லை, நிறைய மாறிட்டீங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டு வர வர வீட்டுக்கு போறதுக்கே எரிச்சலா இருக்கு. எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்பாலும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் இருக்கிற எரிச்சலுக்கு அவ கேட்குற கேள்விக்கு நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று உளறி கொட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னத்தை பண்றேன்? இன்னைக்கு காலையில் கூட என்னெல்லாமோ தேவையில்லாம பேசிட்டு இருந்தா. கடுப்பாய் சாப்பிடாம கூட கிளம்பி வந்துட்டேன். காவியாக்கு போய் இவ்ளோ இடம் கொடுத்து வச்சிருக்கியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் செல்வம். அவ ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்து கேள்வி கேட்கும் போதே உன் வேலையை பார்த்துட்டு போன அடக்கி வைக்காம இப்போ வந்து புலம்பிட்டு இருக்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் குட். ஏதோ அர்ச்சனா உன்னை டென்ஷன் பண்றாங்கன்னா சரி, ஓகே, ஒய்ஃப்னு பொறுத்துக்கலாம். இவ யாரு இந்த காவியா? நீ ஏன் இதுக்கெல்லாம் அலோ பண்ற? அது காவியா என் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கா. நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அவன் மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தேன். அவ என்னடான்னா, ஆஹா, இந்த செல்வத்துக்குள்ள மத்தவங்கள நோக்கடிக்க கூடாதுன்னு நினைக்கிற செல்வம் இன்னும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா? தப்பாச்சே. செல்வம், பேசிக்காவே நீ ரொம்ப நல்லவன். மத்தவங்க மனசை புண்படுத்த கூடாதுங்கிற நல்ல குணம் உனக்குள்ள இருக்கு. ஆனா அதனால இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ நிம்மதி இல்லாம இருக்க. உன் நிம்மதி போச்சு. ஆபீஸ் அவர்ல ஒர்க் பண்ண முடியாம இங்க வந்து புலம்பிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க செல்வம். முதல்ல நாம நிம்மதியா இருக்கணும், நாம சந்தோஷமா இருக்கணும், நாம ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் நம்மளால மத்தவங்களையும் அந்த மாதிரி வச்சுக்க முடியும். நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தான் எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிள் செல்வம். நீ நீயா இரு. மத்தவங்களுக்காக வாழாம நீ உனக்காக வாழணும். இப்படியே எப்ப பார்த்தாலும் மத்தவங்க மேல இருக்கிற வெறுப்ப மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா பிரச்சனை தான் வளரும். அதனால நீயும் நிம்மதியா இல்லாம மத்தவங்களையும் நிம்மதியா வச்சுக்க முடியாம அவஸ்தைப்படுவ. அதனால சில நேரத்துல சில மனுஷங்க கிட்ட மனசுல தோன்றத பட்டுன்னு உடைச்சு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டா அந்த விஷயம் அந்த நிமிஷத்தோட முடிஞ்சிடும். ஆனா அதை சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருந்தா அது பெருசாதான் வளரும். சரி, நீ சொல்றது கரெக்ட், ஆனா எப்படி? சரி விடு. இப்ப நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. செல்வம், நிம்மதிக்காக தானே என்ன தேடி வர. உன்னை நிம்மதிப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு நிமிஷம் இரு, வர. என்ன நந்தினி இது? என்ன விளையாடுறியா? இப்ப வீட்டுல அர்ச்சனை மட்டும் இல்ல, காவியாவும் இருக்கா. நான் எப்படி குடிச்சிட்டு போவேன்? இப்பதானே சொன்னேன். அர்ச்சனா உன் பொண்டாட்டி, அவங்களுக்கு பயந்தா பரவாயில்ல. எதுக்கு மறுபடியும் இந்த காவியாக்காக போய் பயந்துட்டு இருக்க செல்வம்? என்ன ஆச்சு செல்வம் உனக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் செல்வம்னா பெருமை, செல்வம்னா கௌரவம், செல்வம்னா கம்பீரம். மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கியோ, ஓ மேல யாரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கே பயப்படாதவன் நீ. போயும் அந்த காவியா பொண்ணுக்கு பயந்துகிட்டு. இந்த பயம் முட்டாள்தனமானது. நான் சொல்றத கேளு செல்வம். முதல்ல நீ ரிலாக்ஸா இருக்கணும். இந்தா குடி. இல்ல, அது அது வந்து நான் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். இந்தா செல்வம், முதல்ல நீ ரிலாக்ஸா இருக்கணும். அப்பதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள உன்னால ரிலாக்ஸா வச்சுக்க முடியும். இந்தா குடி.
ஒன்னும் உன்னை குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக கட்டாயப்படுத்தல. நீ ரிலாக்ஸா இருக்கணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. புடி. ஒண்ணு போதும். உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் நந்தினி. நான் எதுக்காக அந்த காவிய பொண்ணுக்காக பயப்படணும்? யார் அவ? போகிறதுக்கு இடம் இல்லாம மாமியார் வீட்டிலேருந்து துரத்தி விட்ட அப்புறம் என் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரி. அவளுக்கெல்லாம் நான் ச்சை, கர்மம். இப்பதான் நீ தெளிவா இருக்க செல்வம். இப்ப புரியுதா? நாம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மள மாத்திக்கவே கூடாது. நமக்கு என்ன தோணுதோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் சக்சஸ் ஆகிறதுக்கு அடையாளம். சோ எப்பவுமே நீ நீயா இருக்கணும் செல்வம். இந்தா. நீ தான் நந்தினி என்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க.